ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலே ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் சர்க்கரை அளந்தோமோ அதே கப்பால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பால் 2 கப் ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் கிசான் ஜாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜாம் ட்ரை ஃப்ரூட்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்குங்க. இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நான் நல்லா 2 தடவை சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 6 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை ஓரளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். முட்டை இந்த அளவுக்கு நல்லா பீட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். முட்டையை இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்குங்க. மில்க் எசன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கண்டென்ஸ் மில்க் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்கிற மாவை உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வேக வச்சு வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ பேக்கிங் ட்ரைக்கு மாற்றிக்கிறேன்.
மேலே கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.